வணக்கம். 5 மாநில சட்டமன்ற தேர்தல் பிப்ரவரி மாதம் 2027 நடைபெறவிருக்கிறது. அதுல ஒரு மாநிலம் உத்தரப்பிரதேசம். இந்த உத்தரப்பிரதேசத்துல யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். 5 மாநில சட்டமன்ற தேர்தல் உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், கோவா, பஞ்சாப், மணிப்பூர் இந்த 5 மாநிலங்களுக்கு தான் சட்டமன்ற தேர்தல் பிப்ரவரி 2027 நடைபெறவிருக்கிறது. மிகப்பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசம் 403 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது. தற்பொழுது 2வது முறையா பாஜகவினுடைய அரசாங்கம் இருக்குது. யோகி ஆதித்யநாத் மாநிலத்தினுடைய முதல்வரா இருக்கிறாரு. ஸ்ட்ராங்கான எதிர்க்கட்சியா சமாஜ்வாதி பார்ட்டி இருக்கிறாங்க. ரொம்ப சைலண்டான ஒரு கட்சியா பகுஜன் சமாஜ் பார்ட்டி இருக்கிறாங்க. ஒரு காலத்துல ஆண்ட கட்சி தற்பொழுது ரொம்ப சைலண்டா இருக்கிறாங்க. அவர்கள் இந்த தேர்தலில் களமிறங்குவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அண்ட் இன்னும் அந்தந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி கட்சிகள், காங்கிரஸும் ஒரு சின்ன ரோல் பிளே பண்ணக்கூடிய கட்சியா அங்க இருக்குது. இந்த 2027 பிப்ரவரியில் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது, இன்றைய கள நிலவரம் உத்தரப்பிரதேசத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜன்லோக் போல் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவை எடுத்து வெளியிட்டு இருக்கிறாங்க. பார்க்கலாம் வாங்க. 403 இடத்துல என்டிஏ 281 286 இடங்களையும், சமாஜ்வாதி பார்ட்டி கூட்டணி 63 68 இடங்களையும், பகுஜன் சமாஜ் பார்ட்டி 22 27 இடங்களையும், காங்கிரஸ் 19 24 இடங்களையும், மற்றவர்கள் 7 8 இடங்களையும் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காங்கிரஸை இவர்கள் தனித்து போட்டிருக்கிறாங்க. அண்ட் நம்ம பார்க்கும் பொழுது ஓவராலா பார்க்கும் பொழுது 202 இடங்களுக்கு மேல பிடிப்பவர்கள் மெஜாரிட்டியோட ஆட்சி அமைப்பார்கள். என்டிஏ 281 286 மெஜாரிட்டியை கிராஸ் பண்ணி ரொம்ப தூரம் போறாங்க. ஒரு பெரிய மெஜாரிட்டியோட என்டிஏவினுடைய அரசாங்கமே தொடரும், ஆட்சி மாற்றம் இல்லை. 3வது முறையா பிஜேபியினுடைய ஆட்சி என்டிஏவினுடைய ஆட்சியை தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்லுக் போல் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவா வெளியிட்டு இருக்கிறாங்க. வரக்கூடிய மாதங்கள்ல இந்த நம்பர்ஸ் எந்த பக்கம் போகுது, எப்படி மாறுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.